بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, ஜகாத் என்ற கடமை 3 கட்டங்களாக அது கடமையாக்கப்பட்டது என்பதை நாம் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதனால தான் உலமாக்கள் ஜகாத்தி சலாசு மராஹில், ஜகாத் கடமை ஆக்கப்படுவதற்கு 3 கட்டங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். முதலாவது மர்ஹலத்துல் ஊலா, முதலாவது கட்டம் மர்ஹலத்துல் உஜூப், கட்டாயமாக்கப்படுதல். பொதுவாக லாக்கின் அலா சபில் இத்லாக் பிதூன் இஜாபி ஷையின் முஅய்யனின், குறித்த அறியப்பட்ட ஒன்றை கடமையாக்குவதன்றி பொதுப்படையாக ஜகாத் கடமையாக்கப்பட்டது. வஹாதா கானஃபி மக்கா, இது மக்காவில்தான் கடமையாக்கப்பட்டது. இரண்டாவது அல் உஜூபி ஹாத தக்தீர் வ தஈன் அல் மௌஜூதுல் ஆன், இப்பொழுது நம் நடைமுறை இருக்கின்ற நிர்ணய அல்ல குறிப்பிட்ட அளவுகோலை கொண்டு கடமையாக்கப்பட்டது. ஆனால் ஜகாத்தை வசூலிப்பதற்காக தாயிகளையோ வசூலிப்பவர்களையோ நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பவில்லை. இது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது. 3வது கட்டம் ஜகாத் சொத்து உடையவர்களிடத்திலே ஜகாத்தை வசூலிப்பதற்காக, ஜகாத்தை எடுப்பதற்காக அழைப்பாளர்களை நபிகளால் அனுப்பி வைத்தார்கள். இதுதான் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நடைபெற்ற விடயமாக இருக்கின்றது. ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜகாத் என்ற கடமை குர்ஆன் ஹதீஸ் மூலமாக, இஜ்மா மூலமாக கடமையாக்கப்பட்டதாக இருக்கும். நஸ்ஸை பொறுத்தவரையில், குர்ஆனை பொறுத்தவரையில் நாம் கூறிய ஆதாரங்களோடு பின்னால் வரக்கூடிய ஹதீஸ் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅஸ முஆஸன் இல் யமன், யமன் நாட்டுக்கு முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நபிகளார் ஜகாத் வசூலிப்பதற்காக ஒரு கவர்னராக அல்லது மார்க்க உபன்யாசம் செய்யக்கூடிய அனுப்பி வைத்தார்களே, அந்த ஹதீஸில் அது வந்திருக்கிறது. சகோதரர்களே, இஜ்மா பொறுத்தவரையில் ஜகாத் கடமை என்பதிலே அனைத்து முஸ்லீம்களும் ஒன்றுபட்டிருக்கின்றார்கள். யாராவது கடமை என்பதை மறுத்தார்களேயானால் அவன் மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுவான். மிஸ்லுஹு லா யஜ்ஹலுஹு ஹு காஃபிர், அவன் காஃபிராகி விடுவான். ஏன்? லிஅன்னஹு முகذிபுன் லில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உலமாக்கள் முஸ்லீம்கள் ஒன்றுபட்ட காரியத்தையும் நிராகரித்ததன் காரணத்தினால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். சிலர் இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள், கடமை என்பதை அறியாதவர்கள், அவர்கள் மறுக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஜகாத் கடமை என்பதை கற்பிக்கப்படும். கற்றுக்கொண்டதற்கு பிறகு, கற்பித்ததற்கு பிறகு அவர்கள் அதை நிராகரித்தால் அவர்கள் காஃபிராகிடுவார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே நேரத்திலே அது கடமை என்கிறதை ஏற்றுக்கொண்டு அதை சோம்பேறித்தனமாக பொடுபோக்காக யாராவது நிறைவேற்றாது விட்டுவிட்டால் அவர்களுடைய விஷயத்திலே உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பாடான கருத்துக்கள் இருக்கின்றன. ஒரு சாரார் அவன் காஃபிராகி விடுவான், பொடுபோக்காக கவனீனமாக சோம்பரித்தனமாக ஜகாத்தை நிறைவேற்றாது விட்டுவிட்டால் அவன் காஃபிராகி விடுவான் என்றும். ஏன்? அது ருக்குனுமின் அர்கான் இஸ்லாம், இஸ்லாத்தின் முக்கியதொரு கடமையாக இருக்கின்ற காரணத்தினால். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல் குர்ஆனிலே வயலுன் லில் முஷ்ரிகீன் அல்லதீன லா யூதூன ஸகா, ஜகாத்தை நிறைவேற்றாதவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். வயலுல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்கீன் நினைவைப்பாளர்களுக்கு கேடுதான், அவர்கள் ஜகாத்தை நிறைவேற்ற மாட்டார்கள் என்ற கருத்தை குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே நேரத்திலே அன்ன தாரிக ஜகா கஸ்ரன் வ தஹாவுன் யகூன் காஃபிரன் முர்தத்தன், இமாம் அஹ்மத் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத்தில் ஒன்று, யாராவது ஜகாத்தை பொதுபோக்காக கவனீனமாக விட்டுவிட்டால் அவன் மதம் மாறியவனாக கருதப்படுவான். அவனை தாரிக்குசலா, தொழுகை பொதுபோக்காக கவனீனமாக விட்டவனை எவ்வாறு காஃபிராக கருதப்படுமோ அதே போல இவனையும் கருதப்படும் என்ற செய்தி இமாம் அஹ்மத் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதிகமான ஜும்ஹூர் அலில்
அதிகமான உலமாக்கள் லா யக்ஃபுரு பிதாலிக, பொடுபோக்காக கவனமாக ஜகாத்தை நிறைவேற்றாது விட்டுவிட்டால் அவன் காஃபிராக மாட்டான். இருந்தும் அது இருத்தகப இஸ்மன் அதீமன் அஷத் மினல் கபாயிர், பெரும்பாவங்களிலே ஒரு கடுமையான பெரும்பாவத்தை தெரிவனாக கருதப்படுவான். அதில் அபி ஹுரைரா முஸ்லிம் இருக்கின்ற செய்தியை வைத்து நாங்கள் கூறுகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் தக்கர உகூபத் மல்லம் யுஅத்தி ஜகாத், ஜகாத்தை நிறைவேற்றாதவனுடைய தண்டனையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவர் சொன்னார்கள், பெரா சபீலஹு இம்மா இலல் ஜன்னah வ இம்மா இலன் நார், ஜகாத்தை நிறைவேற்றுபவன் சொர்க்கத்தையும் நிறைவேற்றாதவன் நரகத்தையும் சென்றடைவான் என்ற கருத்தை வைத்து அந்த கருத்தை உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே ஜகாத்தை நாங்கள் பொதுபோக்காக கவனீனமாக விட்டுவிடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத காரியமாக இருக்கின்ற காரணத்தினால் இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதைப் போல வேணுமென்று பொதுபோக்காக கவனீனமாக தொழுகை விட்டவன் எவ்வாறு இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி விடுகின்றானோ அதே போலதான் ஜகாத்தை விட்டவனும் அவன் மதம் மாறிவனாக கருதப்படுவான். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.